வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா, அதிகமாக பூ பிடிக்கிறதுக்கு 5 விதமான ஒரு பிளான்ட் க்ரோத்தோடு சேர்த்து அதிகமாக பூ வர்றதுக்கு உண்டான டானிக்கு. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். அறுவடை நல்லா இனிதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கூட எனக்கு நல்லா பூ வந்ததுங்க. அறுவடை நம்ம டே டு டே போயிட்டே இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க, இந்த பிளான்ட்டை பார்க்குறீங்க. இது 25/2/2026 அதிகாலையில் எடுத்த வீடியோ இது. இது நான் ஏன் இந்தமாதிரி பதிவு பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவுட் வருது. பனி இருக்குது, அது இருக்குது, மழை இருக்குது, கிளைமேட் சரியில்லை, எப்படி பூ வருது அப்படின்னு. பட் அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸ் கொண்டு வரோம். அதை பற்றின தகவல் தான் நான் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். இதை நம்ம எந்த வகையில் எந்த ஒரு மருந்தையும் நம்ம தவற விடாமல், எப்படி நமக்கு தகவல் வருதோ அல்லது நம்ம தகவல் கேள்விப்படுறோமோ, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு முந்தின எக்ஸ்பீரியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டயத்தில் என்ன மருந்து அடிக்கணும், எப்படி பூச்சி கண்ட்ரோல் பண்ணணும், புழு கண்ட்ரோல் எப்படி பண்ணணும், பூ வரும்போது என்ன மருந்து அடிக்கணும், வராதப்போ என்ன மருந்து அடிக்கணும், இதை பற்றின ஒரு தகவலோடு சேர்த்து தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பழைய நம்ம முந்தின எக்ஸ்பீரியன்ஸும் கையில் வச்சுக்கிட்டு, ப்ளஸ் உங்களை மாதிரி நண்பர்கள், நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் இருப்பீங்க, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். யாராவது மருந்து அடிச்சிருந்தால் அந்த மருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இது கூட்டு முயற்சி தான். தனி மனிதனால் இந்த உலகத்தில் ஒன்றுமே சாதிக்க முடியாது. ஒரு டீம் இருந்தால் மட்டும்தான் நல்லா சாதிக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது எத்தனை வருட அனுபவம் இருந்தாலும் சரி, இல்லை புதிதாக ஆரம்பித்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஒரு தகவல், நல்ல தகவல் இருக்கும்போது அந்த தகவல் நம்ம உள்வாங்கி அதை பகிரப்படுது. இதுதான் நம்ம சேனலோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல், தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு சேனல். ஏன்னா நம்ம சொல்கிறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தில் இல்லாமல், எல்லாமே தகவல் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அதை அப்படி நம்ம சேனலில் சொல்கிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த தகவல் பார்த்திங்கன்னா, இது அதிகப்படியான பூ பிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத ஒரு 5 டானிக்கு. 5 சேர்த்து அடிக்கணுமான்னு கேட்டால் 5 சேர்த்து அடிக்க தேவையில்லை. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அடிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு மருந்து என்னென்னு கேட்டால் பயோவேட்டா. இதை பார்த்திங்கன்னா சீவீடு கண்டென்ட் உள்ள ஒரு சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கண்டென்ட் உள்ள ஒரு திரவம். இது பயோவேட்டா அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் பேர். இதில் சீவீடில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. எக்ஸோடிஸ்லாம் சீவீடு பிராண்டு தான். ஆக எந்த பிராண்டோட நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். எக்ஸோடிஸ் கூட நல்ல ஒரு பேர் போன ஒரு நல்ல ஒரு பிராண்டு தான். அடித்த உடனே செடி பச்சை கட்டும், வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், இதெல்லாம் நல்லாயிருக்கும். இது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம செடி பிளான்ட் நடும்போதும் அல்லது நம்ம செடியை மேலே பிளான்ட் கட்டிங் பண்ணும்போதும் நம்ம இதை கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இதை கொடுக்கும்போது தான் இந்த வேர் வளர்ச்சி சிறப்பாக வேலை செய்யும். எந்த ஒரு தாவரமோ எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் சரி, வேர் வளர்ச்சி நமக்கு போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா அந்த விவசாயத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஒரு விவசாயத்தில் மனிதனுக்கு எப்படி ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இதயம் இருக்கோ, ஹார்ட் ஆஃப் எதை கம்பேர் பண்ணாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் ஹார்ட்டை மையப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னா, அது இதயம் தான் ஒருத்தனோட மிகப்பெரிய ஒரு பலம். அது இருந்தால், அது ஆக்டிவாக இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தால், அவனுடைய அவங்களோட வாழ்நாள் மிக நீளமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு விவசாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் ஆஃப் பிளான்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, அது வேர் வளர்ச்சி தான். வேர் வளர்ச்சியில் நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா என்ன தான் மருந்து அடித்தாலும் நம்மளால் சாதிக்க முடியாது. அதை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். சீவீடு அந்த நிவர்த்தி பண்ணோம். அது ஒரு 10 லிட்டருக்கு 25 ml நம்ம கொடுக்கணும். அது கொடுத்திங்கன்னா நம்ம சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 2வது பார்த்திங்கன்னா இசாபின் நம்ம சொல்ல போகிறோம். இந்த இசாபின் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நேற்று வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த 5 காம்பினேஷன் நான் கொடுத்துருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இதில் அமினோ ஆசிடும் வித்து நியூட்ரன், பல வகையான நியூட்ரன்ஸ் இதில் மிக்சிங் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா 25 mlக்கு 10 லிட்டரில் கொடுக்கணும். கொடுத்து நம்ம அடித்தோம்னா பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகும். பச்சை கலரில் செடி இருக்கும். ஒரு ஏக்கர் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் இருந்தால் போதும். இதுக்கு இசாபினும் எக்ஸோடிஸும் சேம் தான். எக்ஸோடிஸும் பயோவேட்டாவும் சேம் தான். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் சீவீடு இருக்கும், அதில் அமினோ ஆசிட் இருக்கும். ஒரு மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் சீவீடும் அமினோ ஆசிடும் மிகப்பெரிய ஒரு இரு கண்கள் மாதிரி. அது நம்ம கண்டிப்பாக தேவை. அதனால தான் எம்என் மிக்சர் நம்ம அடிக்கடி சொல்கிறது, எம்என் மிக்சர் பயன்படுத்துங்க.
எம்என் மிக்சரில் சீவீடு இருக்கும், பல்வி இருக்கும், அமினோ ஆசிட் இருக்கும், அயரன் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும், போரான் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். அது கூட நம்ம பயன்படுத்தலாம். இது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு மருந்து நீங்கள் சேர்ந்து கலந்து பாருங்கள். இது 5 வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அந்த 5 ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து நான் சொன்ன அளவில் நீங்கள் கலந்து போட்டு பாருங்கள். செடியில் வந்து பூக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நம்ம தோட்டம் பாருங்கள், 20 நாள் முன்னாடி நீங்கள் பார்த்த தோட்டமும் இப்போ நீங்கள் பார்க்குற தோட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம பிளான்ட்டை வந்து அப்படி வளர்த்து வச்சுருக்குறோம். ஸோ இது ஒன்று பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மருந்து நம்ம அடிக்கும்போது கொஞ்சம் வெயில் இருக்கிற சமயத்தில் அடித்தா நல்லது. ஏன்னா குளிர்கள் அந்த பனியில் அடிக்கும்போது அந்த மருந்தோட தரம் அது கூட நமக்கு பெருசாக வந்து செயல்படாது. அதை மட்டும் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணுங்க. இந்த இந்த மருந்து எப்போ நம்ம அடிக்க போகிறோம்னா, கொஞ்சம் பிளான்ட் க்ரோத் பண்ணும்போதும், செடி வந்து பச்சையாக வேணும் அப்படின்னும் போதும், பூக்கள் வந்து நமக்கு வந்து அறுவடைக்கு தயாராகிற சமயத்தில் தயாராகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட இது பிளான்ட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செடியை வந்து துளிர் அடித்து நம்ம மேலே அரும்பு கட்டணும் அப்படின்னு வரும்போது இந்த மருந்து நம்ம அடிக்கலாம். இது 3வது நம்ம பார்க்க போகிற மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேண்டாப்ளஸு. ஃபேண்டாப்ளஸும் கிட்டத்தட்ட அமினோ ஆசிடும் அதில் இருக்கிற விட்டமின்ஸ் தான், ரெண்டுமே அதனோட கலந்துருக்கும். இது 10 ml 10 லிட்டருக்கு. ஏன்னா இது விலை கொஞ்சம் கூடன்றதுனால இதனுடைய மருந்தோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மருந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக அடிக்கணும். 10 ml போதுமானது. இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிடும் மல்டி விட்டமின்ஸு ரெண்டுமே கலந்துருக்கு. இது என்ன பண்ணும், இதனோட பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, மோர் ஃப்ளவர் கொண்டு வரதுக்கும், அதிகப்படியான அறுவடை வந்து உற்பத்தி பண்ணி தரத்துக்கும், அது கூட வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃப்ளவர் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து அதை அவாய்ட் பண்ணணும், ரிப்பேரிங் பண்ணும், அதை ரிகவரிங் பண்ணும். அதனால் இந்த மருந்து வந்து பல காலமாக இது வந்து ஃபேண்டாப்ளஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு மருந்து. நான் சொல்லக்கூடிய மருந்து எல்லாமே இசாபின்லேருந்து ஃபேண்டாப்ளஸ்ஸு, அதுக்கு அடுத்த மருந்து சொல்ல போகிறேன், அது எல்லாமே பல காலமாக வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மருந்து நான் சொல்ல போகிறேன், அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் பகிரும்போது அதுவும் மார்க்கெட்டில் பல காலமாக இருக்கிற ஒரு மருந்து தான். இது வந்து நம்ம வாங்கி அடிக்கிற சமயத்தில் நமக்கு வந்து பூ அதிகமாக வேணும்னும் போது, அதாவது கொஞ்சம் பச்சைக்காய் திரண்டு வரும். மல்லியில் சொல்கிறேன் நான், பச்சைக்காய் கொஞ்சம் திரண்டு வரும். அந்த திரண்டு வர சமயத்தில் வந்து நம்ம பூச்சி மருந்தோடு சேர்த்து ஃபேண்டாப்ளஸ் தரணும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னாடி சொன்னது சீவீடு வந்து செடியை கட் பண்ணி விட்டோன்னே கொடுத்தோம்னா வேர் வளர்ச்சியும் செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2வது டோஸ் வந்து இசாபின் கொடுக்கும்போது அது அமினோ ஆசிடும் நியூட்ரன்ட் இருக்கிறதுனால அதிகப்படியான துளிர் வரும். அந்த துளிர் வந்ததுக்கப்புறமா அந்த ஃப்ளவர்ஸில் வந்து நிறையா பூ கட்ட ஆரம்பிக்கும். சரி, அந்த தளிரில் புதுசாக அரும்பு கட்ட ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம இது கொடுக்கணும். ஏன்னா இது வந்து லைனப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆக இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். 2வது மருந்தாக. 3வது மருந்தாக நம்ம ஃபேண்டாப்ளஸ் ஏன் தரோன்னா, நம்ம பச்சை அரும்பு வந்து நிறையா கட்ட வைக்கும். அந்த பச்சை அரும்பு கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ண வைக்கும். அதில் டெவலப்மெண்ட் பண்ண வைக்கிற சமயத்தில் தான் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும். ஏன்னா அறுவடைக்கு வரணும் இல்லையா, அதுக்கு என்ன தேவை, அமினோ ஆசிடும் கண்டிப்பாக விட்டமின்ஸும் அதுக்கு முக்கியமான ஒரு மருந்து. இந்த 3 மருந்தும் நம்ம 1 by 1, 2, 3ன்னு ஆர்டர் வைஸ் தான் பண்ணணும். எப்போ நம்ம செடியை வந்து கவாத்து பண்ணுறோமோ அன்னிலேருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஒரு வேளை யாராவது கவாத்து பண்ணலை அப்படின்னா, இப்போ நான் வந்து கவாத்து பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னோடய செடியில் என்ன ஆயிடுச்சுன்னா, மேலே ஃபுல்லாக அறுவடைக்கு தயாரான ஒரு ஃப்ளவர் வந்துட்டுருக்கு. பாட்டம்லேருந்து தரையிலேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக துளுரும் அரும்பு கட்டியிருக்கு, பச்சை அரும்பு கட்டியிருக்கு. வீடியோவில் கவரிங் பண்ண முடியல. அது வந்து இன்னும் 5 days 6 days போனதுக்கப்புறம் பார்த்தா அது கண் கூட உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த சமயத்தில் வந்து நான் மேலே அறுவடை முடியும் போது நான் கவாத்து பண்ண முடியாது. எனக்கு கீழேருந்து மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். அதனால் வந்து இப்படி நான் பண்ண முடியாது. யாராவது வந்து நீங்கள் கவாத்து பண்ணுறீங்க அல்லது அறுவடை முடிஞ்சிச்சுன்னா இதை நீங்கள் தொடர்ந்து இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து 4வது மருந்து நம்ம சொல்லக்கூடிய மருந்து டபுள். இது வந்து மை ஃபேவரட் மெடிசன் ஆல்சோ. நான் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் பல வீடியோவும் போட்டுரும் இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 mlக்கு வந்து 10 லிட்டருக்கு 10 ml மருந்து கலந்து போடணும். இதில் இருக்கிற கெமிக்கல் என்னான்னு பார்த்தீங்கன்னா புரோசனைடு அப்படின்னு சொல்லி 0.04% இருக்கும். இது நான் இது நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி. இது வந்து கடுகு செடி இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த பூவிலேருந்து தயாரிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு திரவம். இதுவும் மார்க்கெட்டில் பல வருடங்களாக கோலாச்சிட்ருக்கு. இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. நல்ல ஃப்ளவர் வரும் சமயத்தில் அதான் மஞ்சள் அரும்பை திரண்டு நமக்கு வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வெள்ளை கலரில் பூ ஸ்டார்ட் ஆகுது.
1 கிலோ, 1/2 கிலோ, 100 கிராமோ, 1/2 கிலோ, 1 கிலோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மருந்தை நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு 10 ml 10 லிட்டர் தெளிச்சு விட்டோம்னா அந்த ஃப்ளவரை வந்து ஒரு பூ வரதுக்கு 2 பூவாக வர வைக்கும். கவனம் வேணும் நண்பர்களே. ஒரு பூ வர இடத்துல 2 பூவாக வர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உன்னதமான ஒரு மருந்து இது. ஒரு முறை நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சேனல் மேலே நம்பிக்கை இல்லை நான் சொல்கிறது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு டேங்க்கு மட்டும் மருந்து கேளுங்க கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் வந்து கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செடியை அறுத்து விட்டதுக்கப்புறம் நான் சொன்ன மருந்து அடித்து பாருங்கள். அதுக்கப்புறம் மருந்து அடித்து பாருங்கள். எவ்ரி வீக் வந்து நான் சொன்ன மாதிரி மருந்து நீங்கள் மாற்றி அடிச்சுட்டு பாருங்கள். 5 வாரம் தானே, 5 வாரத்துக்குள்ளே அந்த 30 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வந்து நல்லா சிறப்பாக இனிதே ஆரம்பிச்சிடும். அது கூட நமக்கு மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடிச்சுட்டு நான் வந்து அடி உரம் போட மாட்டேன், இல்லை அடி உரம் போட்டேன்னா மேலே டானிக் அடிக்க மாட்டேன், மேலே நான் பூச்சி மருந்து அடிச்சுன்னா வந்து பூ வரதுக்கு நான் டானிக் இதெல்லாம் வந்து நடக்காத காரியம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒன்றுமே சுத்தப்படாது. நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து மேலே நம்ம டானிக் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு கீழே அடி உரம் வேணும், அதே அளவுக்கு பூச்சி மருந்து வேணும். பூச்சி மருந்தோட வேலை என்ன பண்ணணுன்னா, நம்ம செடியில் இருக்கிற பூச்சியே தாக்குமே தவிர பூ வளர்ச்சிக்கு வந்து உதவாது. பூ வளர்ச்சிக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மல்லி செடிக்கு இது உதவாது. மல்லி செடிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு செடியில் வந்து 4000 பூ பூக்கணும் ஒரு அறுவடைக்கு. ஒரு முறை நமக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த அறுவடை முடிகிற சமயத்தில் 4000 பூ பூக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா நம்ம விளையாட்டு சமாச்சாரம் இல்லைங்க. இது 4000 பூ பூக்கணும்னா அந்த 4000 பூ பூக்கக்கூடிய அளவுக்கு செடியில் வந்து ஸ்ட்ரென்த்து வேணும், அதுக்குண்டான ஒரு சக்தி வேணும், அதுக்குண்டான ஒரு இது அது ப்ரோட்டீன் நியூட்ரன் எல்லாமே வேணும் அதில். அப்போ இப்படி இருந்தால் மட்டும்தான் அது ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு தரக்கூடியதுங்க. அப்போது இந்த 3 நமக்கு வந்து நிதானமாக ரொம்ப கவனமாக கையாள தெரியணும். நம்ம ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கோம், அடி உரம் பற்றி போட்டிருக்கோம், மேலே ஸ்ப்ரே பற்றி போட்டிருக்கோம், ஒவ்வொரு முறையும் நம்ம என்னென்ன சேர்த்துக்கணுங்கிறதும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பூ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து டபுள் போடலாம். டபுள் நான் போட்டேன்னா எனக்கு இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2 மடங்காக எனக்கு ஏற்றி கொடுக்கும். நான் முந்தா நேற்று வந்து மறுபடியும் நான் அடிச்சிருக்கேன். அதனால் வந்து மறுபடியும் இந்த அடுத்து வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஒரு டோஸ் அடிக்க போகிறேன். அந்த டோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதான் அடிக்க போகிறேன், எம்என் மிக்சரும் இந்த மாதிரி ஃபேண்டா ப்ளஸ் இல்லை எசாபின்னு இல்லை டபுள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டானிக் கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துக்கிட்டோன்னா எனக்கு ஃப்ளவர் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம சேனலில் சொல்கிற இந்த தகவல் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா டு பி ஹானஸ்ட் அண்ட் 100% ரிவ்யூவோடு தான் சொல்கிறோம். ஏன்னா இது எல்லாமே நான் வாங்கி பயன்படுத்தின மருந்துகள். இது ஒரு காலகட்டத்திலையும் நம்ம பார்த்து நிதானம் அடிக்கணும். மொத்தமாக சேர்த்து அடிக்கிறதுல பிரயோஜனப்படாது. ஏன்னா இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா பயோவேட்டா சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குன்னு வச்சுங்க, அது பூ வர சமயத்தில் அடித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த சமயத்தில் வேர் வளர்ச்சி பூ வர சமயத்தில் நம்ம கொடுத்தா ஒன்றும் சுத்தப்படாது. அதாவது பூ அறுவடை ஸ்டார்ட் ஆகும்போது பச்சை அரும்பு கட்ட போகுது அப்படின்னும் போது நம்ம வந்து உரத்தை கொடுத்துடணும். அதை கொடுத்தா தான் அந்த 15லேருந்து 20 நாள் வரைக்கும் அந்த உரம் வந்து வேலை செஞ்சு அந்த பூவை வந்து மேலே கொண்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம பூ வர சமயத்தில் உரத்தை கொடுத்தாலோ பூ வர சமயத்தில் நம்ம வந்து தண்ணி அதிகமாக கட்டினாலோ ரெண்டுமே பேராபத்தில் தான் போய் முடிய போகுது. ஏன்னா தண்ணி கட்டுறதும் டேஞ்சரு, உரம் போடுறதும் டேஞ்சரு. உரம் போட்ட உடனே சத்து அளவுக்கு அதிகமாக சத்து கிடச்சிரும். சத்து கிடச்ச உடனே அந்த செடியை வந்து பூக்கிறத விட்டுட்டு செடி வளர்ச்சியில் தன்னுடைய கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த செடி என்ன வரும்னா புதுசாக துளிர் வர ஆரம்பிக்கும். அந்த துளிரோடு சேர்த்து அந்த துளிர் வந்தாலே பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து புதுசாக தளிர் அடிச்சிருக்கோ அங்கெல்லாம் பூச்சியும் புழுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த துளிர் தின்றதும் இல்லாமல் பூவோடு சேர்த்து நாசம் பண்ணிட்டு போயிடும். அதனால் வந்து இந்த 2 விஷயத்த வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். அதே சமயத்தில் நம்ம பூ வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு உரம் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நான் வந்து 1ஆந்தேதி கொடுத்துட்டேன், பூ வந்து 20ஆந்தேதி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற அந்த கதையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா பூ வர சமயத்தில் அது சத்து பத்தாது. நமக்கு நல்லா தெரியணும் இது வந்து துளிர் வந்தாச்சு, அரும்பு வந்து பச்சை அரும்பு அங்கங்கே கட்ட ஆரம்பிச்சிச்சா உடனே உரத்தை கொடுத்துடணும். அந்த சமயத்தில் கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு டேவை கொடுத்துடணும் உரத்தை. அதை கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு உரத்தை கொடுக்குறோமா, அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்த நாளே வந்து மருந்து வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுற ஷெட்யூல் டைமாக வச்சுக்கணும். என்ன பண்ணணும்னா இந்த துளிரும் வரும் பூவும் வரும், மேலே ஸ்ப்ரேவும் பண்ணிட்டோம், கண்ட்ரோல் ஆகிடும். இந்த மாதிரி தகவல்லாம் உங்களுக்கு வந்து எளிமையாக ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுனால வந்து நீங்கள் வந்து இதை வந்து கவனக்குறைவாக விட்டுடாதீங்க. இதில் நுணுக்கங்கள் இருக்குங்க. பூ கொண்டு வர்றதுக்கும் பூ அதிகமாக வர்றதுக்கும் உரம் போட்டால் வந்துட போகுது.
ஆனால் அதை எப்படி காப்பாற்றி கொண்டு வர முடியும்? இப்போ வந்து ஒரு 100 கிலோ வர இடத்துல 10 கிலோ தான் வருதுன்னா, அதுக்கு என்ன காரணம்? 90 கிலோ பூ வரும் நமக்கு, வராமலாம் போகாது. ஆனால் அந்த பூவெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். வரதுக்கு முன்னாடி அதனுடைய லைஃப் டைம் முடிஞ்சிடும். செடியில் நிறைய பூ கட்டியிருக்கும், பார்த்திங்கன்னா பூ வந்திருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் எங்கே வருதுன்னா, நம்ம பண்ணுற சின்ன சின்ன குளறுபடிகள் தான். இதை வந்து நீங்கள் வந்து முழுமையாக கற்றுக்கிட்டு, முழுமையாக அதை வந்து அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மகசூல் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். உங்களுக்குன்னு இல்லை, எனக்கும் சேர்த்து தான் அந்த விஷயம். ஏன்னா நான் சொல்கிறேன்றதுனால நான் மட்டும் தனிப்பட்ட ஆள் கிடையாது. நானும் தப்பு பண்ணிட்டேன், எனக்கும் அந்த கதை தான். அதனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது ஆம்பிஷன் வந்துங்க. இது வந்து 25 ml 10 லிட்டர் தண்ணிக்கு போடுங்க. இது வந்து எக்ஸோடிஸும் கிட்டத்தட்ட இதுவும் சேம் தான். 2ல் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் வந்து அமினோ ஆசிட் இருக்கும், ஃபல்விக் ஆசிட் இருக்கும். இது 2மே கிட்டத்தட்ட சேம் தான். பட் ஆம்பிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப நாளாக சிறப்பான ஒரு மருந்து கோலாச்சிக்கிட்டு இருக்குது. இந்த 5 மருந்து நம்ம கொடுக்குற சமயத்தில், இந்த 5 மருந்தும் நம்ம செடிகளுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. எப்படி தேவை? எல்லாம் ஒன்றா போட்டு அடித்தா வேலைக்காகாது. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்கிறோமோ அப்படி அடிங்க. இப்போ நான் வந்து பூ அதிகமாக இருக்குது எனக்கு தோட்டத்தில், அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ எந்த மருந்து தந்தாலும் எனக்கு பயன்படாது. எனக்கு வந்து டபுள் ஒன்று தரலாம், இல்லைனா ஆம்பிஷன் தரலாம். ஏன்னா இது 2ல் அமினோ ஆசிடும் ஃபல்விக் ஆசிட் இருக்கிறதுனால பூ அதிகமாக எடுத்து கொடுக்கும் எனக்கு. 4வது டபுள் எடுத்து போடும்போது பூ வந்து 1க்கு 2 பூவாக மாற்றி கொடுக்கும். இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு 1 கிலோ வருதுன்னு வச்சிங்களேன், இதை அடிச்சிட்டுனா ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து பார்த்தா 2 கிலோ 3 கிலோ வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி பூவை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறதுல டபுள் வந்து மிக முக்கிய பங்கு. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து பார்க்குறதோடு இல்லாமல், நீங்கள் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்களோ, அதே விருப்பம் எனக்கும் ஆர்வமாக இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்து நல்ல விஷயம் கற்றுக்க போகிறீங்க, இல்லை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து பேரானந்தம். ஆனந்தத்தை விட பேரானந்தம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலில் வந்து பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும்போது தான் நான் என்ன சொல்கிறது தெரிய வரும். முழுமையாக பாருங்கள் வீடியோவை. ஸ்கிப் பண்ணி பார்க்காதாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தகவல் வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகாது. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.